நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு ரூஃப் பைப்பிங் ஒர்க்கு தாங்க வந்தோம். அந்த ரூஃப் பைப்பிங் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் தெரியுதுல்ல, அது வந்து ஒரு காமன் பாத்ரூமுங்க. அது வந்து வெளியே வந்து பேக் சைடு எலிவேஷன் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிறேன்ல, இது வந்து ஒரு பெட்ரூம் ஏரியா. இது வந்து ஒரு பெட்ரூம் ஏரியாமுங்க. ஏன்னா இப்போ அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸ் தான், அந்த தனியாக ஒரு டெப்த் பாக்ஸ் போட்டிருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட வர காமன் பாத்ரூமுங்க. ஓகேங்களா? அந்த சைட்லேருந்து 4 அடி கணக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நடுவில் ஒரு வெள்ளை கோடு போட்டிருக்க பாருங்கள், அதில் வந்து 4 அடி. இந்த தனியாக ஒரு 1 இன்ச் பைப் போகுதுல, அது வந்து அந்த பாத்ரூமுக்கான ஹீட்டருக்கும் ஏசிக்குங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சிடுச்சு. எல்லா சைடுமே என்னன்னா நம்ம ஃபேன் பாக்ஸ்லேருந்து ஜங்ஷன் இறக்கி விட்டாங்க. எல்லா ஃபேன் பாக்ஸ்லையுமே 1 இன்ச் சைடு எடுத்து நம்ம இறக்கணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து கிச்சன் ஏரியா. இப்போ கிச்சனில் இங்கே கீழே வந்து நம்மளுக்கு வந்து 2 பவர் சப் சர்க்யூட் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த முக்கா பைப்பு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான மெயின் லைன் வர்றது. டிபிலேருந்து அதை மொத்தமாக பல்காக பைப் இறங்குதில்ல, அந்த சிட் அவுட் ஏரியாவை தாண்டி. அதில் பார்த்தீங்கன்னா டிபிலேருந்து அங்கே தான் டிபி, அது கீழே தான் வைக்கிறேன். ஓகேங்களா? 3 ஃபேஸ் டிபி. அதுலேருந்து வர்ற லைன் பார்த்தீங்கன்னா இந்த முக்கா பைப்பில் வருது. இது பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஏரியா சொல்லிவிட்டேன். அது பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் ஏரியா. அதேமாரி என்னென்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுவுமே தனித்தனி பைப்பாக தான் போட்டிருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா 36 லென்த்து 1 இன்ச், அதனால் 36 லென்த்து 1 இன்ச்சும் காலி. பார்த்தீங்கன்னா பைப்பு பார்த்தீங்கன்னா ஆல்வா கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஃபேன் பாக்ஸ் தான் போட்டிருக்கேன், பிவிசி கிடையாது. டெப்த் பாக்ஸும் நல்ல கம்பெனி தான் போட்டிருக்கோம். ஸ்பேட்லைட் பாக்ஸும் நல்ல கம்பெனி தான் போட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் ஏரியா, இது வந்து ஹால் ஏரியாங்க. அவங்க வந்து சிட் அவுட் ஏரியா தனியாக விட்டுருக்காங்க. ஓகேங்களா? சிட் அவுட்னா மேலே வந்து வெண்டிலேஷனுக்காக தனியாக விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 2 சிட் அவுட்டில் மட்டும், சிட் அவுட் சென்டர் வர்ற அந்த தூங்கில் மட்டும், பில்லரில் மட்டும் 2 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சாண்டில் சின்னதாக லைட் எதனா வேணும்னு கேட்டாங்க. அது 2க்கு மட்டும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேட்லைட் பாக்ஸ் நம்ம இறக்கிருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வால்மவுண்ட் ஃபேனுக்கு இங்கே இறக்கிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனையும் அட் அ டைமில் வந்து ஹாலையும் லிங்க் பண்ணுற மாரி லிங்காகவும் இருக்கணும். இங்கே வர ஜங்ஷனுக்கும் அங்கே இருந்தாங்க பவர் சப்ளை. ஓகேங்களா? மீன்ஸ் ஜங்ஷனுக்கு வர லைனும் அது வழியாக தான் வரும். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா என் கால் கீழே இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா நேராக டிபிக்கு போகுது. ஏன் நீங்கள் நேராக கொண்டு போய் எடுத்துருக்கலாமே, ஏன் போய் யூ மாரி திருப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் யூ மாரி போட்டிருக்கேன்னா, எனக்கு சிட் அவுட் ஏரியாவில் அந்த உங்களுக்கு நடுவில் ஒரு பெல்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா படல், அந்த படலுக்குள்ளே முக்கா பைப்பே சொருவுத்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் 1 இன்ச் பைப்பை நான் போய் சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதிலே முக்கா பைப்பு பாருங்கள், போய்ட்டு பில்லரில் கொண்டு வந்து தான் பெல்ட்டில் கொண்டு வந்து தான் நான் வந்து டிபி கிட்ட இறக்கிருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா 2 kg ஹெவி கேஜி 2 mm ஆல்வா பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. இப்போ இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா ஹாலுக்கான ஏசி ப்ரொவிஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கான லைட்டிங்கு, இன்வெர்ட்ரு எல்லாத்துக்கான டிபி லைனுங்க அது தனியாக போகுது பாருங்கள் இந்த பைப்பு. இப்போ ஹாலியே பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம், ஒரு டெப்த் பாக்ஸ் நடுவில். இதில் பார்த்தீங்கன்னா செம்மண் வச்சு விட்டோம். ஃபேன் பாக்ஸ்லாம் கீழே வந்து